என்னடாமா போன கிளாஸ்ல ஆரி பேசிக் ஸ்டிச் பார்த்தோம், போட்டு பாத்தீங்களா? அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆமாங்க மேம், நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் ரொம்ப ஈஸியா வருது. கிளாத்துக்கு கீழே எப்படி ஒர்க் பண்றது அது மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு மேம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம்ல, அதுலயும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் வீடியோன்னு. அதை மட்டும் கொஞ்சம் சொல்லித்தாங்களேன். அவ்வளோதானே. கிளாத்துக்கு கீழே எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத நான் ஒரு நெட் ஃபேப்ரிக் வச்சு சொல்லி காட்டுறேன். வீடியோ பாத்துடலாமா? பாத்துடலாமே. நெட் ஃபேப்ரிக்கை கிளாத்ல ஃபிக்ஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். இன்னைக்கு இந்த கிளாஸுக்கு நான் துலிப் நீடில் 13 நம்பர் யூஸ் பண்றேன். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரி போடுறீங்கன்னா துலிப்ல நம்பர் 13, 14 கிடைக்கும். இதுல எந்த நீடில்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு ஏற்கனவே ஆரி போட தெரியும் அப்படின்னா அயன் நீடில்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. இது இன்னும் கூட பெஸ்டா இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜரியில நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஜரி கோல்டன் ஜரி நான் எடுத்திருக்கேன். 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த முடிச்சு எதுக்காக அப்படின்னா கீழ இருந்து த்ரெட் எடுத்துட்டு வராம இருக்கிறது. இது மட்டும் தான் கான்செப்ட். ஒரு 2-3 முடிச்சு போட்டு இதை நல்லா குண்டா மாத்திக்கணும். ஓகே, இப்போ இந்த இருக்க என்னுடைய முடிச்சு, இந்த சைடு இருக்கிற த்ரெட் என்னுடைய நூல் கண்டோட இருக்கு. இந்த சைடு இருக்கிற எக்ஸஸ் த்ரெட்டை நான் என்ன செய்யறேன், கட்டர் வச்சு கட் பண்ணிடுறேன். இப்ப நான் துலிப் நீடில் எடுத்திருக்கேன். இதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பெண்ட் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன வளைவு மாதிரி இருக்கும். இந்த வளைவுல போய் நம்மளுடைய இந்த த்ரெட் இப்படி ஹோல்ட் ஆகி எடுக்கணும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் எப்படி இந்த நூலை ஹோல்ட் பண்றது அப்படின்னு பாத்துக்கலாம். இந்த 3 விரல் ஃபர்ஸ்ட், இந்த 2 விரலை இப்படி நீங்க பிடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 2 விரலுக்கு நடுவுல நம்மளுடைய த்ரெட், அதுக்கடுத்து இந்த ஆள்காட்டி விரலுக்கு மேல விட்டு இப்படி நம்ம எடுக்க போறோம். இவ்வளவுதான் த்ரெட்டை ஹோல்ட் பண்ற மெத்தட். இதான் என்னுடைய கிளாத்துக்கு கீழே கொண்டு போயிடுறேன். ஓகேயா? இப்ப நான் என்ன செய்யறேன், மேல இருந்து நீடில இன்செர்ட் பண்றேன். கீழே இந்த வளைவு இருக்குல்ல, இந்த வளைவுல இந்த ஜரியை இப்படி நான் மாட்டிடுறேன். மாட்டி அப்படியே மேல எடுத்துறேன். இப்ப கீழே 2 நூல் இருக்கும். இதுல சின்ன நூலை விட்டுட்டு பெரிய நூலை பிடிச்சி இழுக்கணும். இவ்வளவுதான். இப்படிதான் நீங்க ஸ்டார்டிங்ல போடணும். இதுக்கடுத்து எப்பயும் போல நான் சொல்லி கொடுத்தல செயின் ஸ்டிச். அவ்வளவுதான். கீழே நம்ம இன்செர்ட் பண்றோம், ஒரு சுத்து மேல எடுக்கிறோம், ரொட்டேட் பண்ணி பழைய பொசிஷன். இன்செர்ட் பண்றீங்க, கீழே சுத்துறீங்க, அப்படியே மேல ரொட்டேட் பண்ணி பழைய பொசிஷன். கீழே சுத்துறேன், அப்படியே மேல ரொட்டேட் பண்ணி பழைய பொசிஷன். இன்செர்ட் பண்றேன், கீழே சுத்துறேன், அப்படியே மேல ரொட்டேட் பண்ணி பழைய பொசிஷன். இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நீங்க இது மாதிரி துலிப் நீடில்ல ஜரியில போட்டு பாருங்க. அது உங்களுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறம் அயன் நீடில்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. எதுக்கு அயன் நீடில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்க த்ரெட்டுக்கான அயன் நீடில் யூஸ் பண்ணாதான் பீட்ஸுக்கான அயன் நீடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் இருக்கும். ஜர்தோசி எல்லாம் நீங்க ஈஸியா போட முடியும். அதனாலதான் நான் எல்லாருக்கும் அயன் நீடில்ல ப்ரிஃபர் பண்றது. இது மாதிரி ஆரி ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸை நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளை காண்டாக்ட் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.